இந்த 7 ரூல்ஸ் தெரிஞ்சா போதும் டீனேஜ்லயே நீங்க செல்வந்தனா ஆகிடலாம். சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு யாராவது உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? பெருசா ஆகணும்ன்ற ஆசை இருக்கா உங்களுக்கு? பணம் சம்பாதிக்கணுமா? சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசை இருக்கா? வீட்ல யாரும் பணத்துக்காக கஷ்டப்படாத மாதிரி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு நான் உங்களை ஒரு ரகசியத்துக்குள்ள கூட்டிட்டு போறேன். டீனேஜ்லயே ஆரம்பிச்சா 20 வயதுக்கு முன்னாடியே 1 கோடி பேஸ் உங்களால உருவாக்க முடியும். இம்பாசிபிள் அல்ல. யாரோ ஒருவர் மட்டும் அல்ல, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணி பணக்காரர் ஆகியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் உண்மையா, பாசிபிளான்னு? ஆமா, 100% பாசிபிள். இது வெறும் உண்மை மட்டும் அல்ல. டீனேஜ் ஈக்குவல் லைஃப்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஜ். ஏன்னா இப்போ உங்க பிரைன் லேர்னிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி குறைவு. ஹை ரிஸ்க் எடுக்க முடியும். டைம் அதிகம் கிடைக்கும். மிஸ்டேக் செய்யலாம், சரியும் செய்யலாம். இந்த காலத்திலேயே விதை போட்டா பிறகு மரம் ஆகுறது ரொம்ப ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த 7 விதிகள் உங்க வாழ்க்கைய துண்டு துண்டாக நிறுத்தி ஒரு புதிய பாதையில அழைத்து செல்லும். லிசன் கேர்ஃபுல்லி. ரூல் நம்பர் 1. சிப்பாயாக ஆரம்பிப்பவன் தான் கிங்காக முடிப்பான். செஸ் விளையாட்டுல சிப்பாய் பார்த்திருக்கீங்களா? அவன் தான் ரொம்ப சின்னவன். ஆனா அவன் தன் இடம் சரியா வந்துட்டா குயினா மாறிடுவான். இப்படித்தான் எந்த பெரிய மனிதரும் தாழ்விலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இலான் மஸ்க், அம்பானி, ஸ்டீவ் ஜாப்ஸ், சரவண ஸ்டோர்ஸ் ஃபவுண்டர், பைஜஸ் ஃபவுண்டர் சின்ன வேலையில இருந்து, சின்ன இயர்னிங்ஸ்ல இருந்து, சின்ன முயற்சியில இருந்து தான் பெருசாக்கியிருக்காங்க. ஆனா நம்ம டீனேஜர்ஸ் அதிகமா என்ன நினைப்பாங்க தெரியுமா? பிக் ஜாப் இருந்தாதான் ஆரம்பிப்பேன், லேப்டாப் கிடைச்சாதான் என்னால வேலை செய்ய முடியும், சான்ஸ் வந்தாதான் ட்ரை பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை. நோ, நீங்க இன்று செய்ய வேண்டியது ஸ்டார்ட். அதுவே முழு வாழ்க்கையின் கீ. ஸ்டார்ட் செய்ய வீட்டில் தேவைப்படும் உதவியை செய்யுங்க. டியூஷன் எடுக்கலாமா? ட்ரை பண்ணுங்க. டெலிவரி ஜாப் வெக்கப்படாதீங்க. ரீல்ஸ் எடிட் பண்ணி விற்கலாமா? கற்றுக்கொண்டு செய்யுங்க. கேன்வா போஸ்டர் டிசைன் பண்ணி சேல் பண்ணுங்க. டேட்டா என்ட்ரி சைடு இன்கம் ஆகட்டும். எந்த சின்ன ஆரம்பமா இருந்தாலும் அது உங்களை பெரிய ஹியூமன் பில்ட் பண்ணும். ரிமெம்பர், ஸ்டார்ட் ஸ்மால் பட் திங்க் பிக் அண்ட் ஒர்க் எவ்ரிடே. ரூல் நம்பர் 2. உங்க லுக் உங்களை பேச விடாமல் மற்றவர்களை பேச வைக்கணும். நிஜமான கடினமான உண்மை. டேலண்ட்டுக்கு முன்னாடி, கான்ஃபிடன்ஸுக்கு முன்னாடி, ஹார்ட் ஒர்க்குக்கும் முன்னாடி உங்க லுக் தான் இந்த உலகத்துல முதல்ல தெரிய போகுது. அப்பியரன்ஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் 7 செகண்ட் இம்ப்ரெஷன். இதனால டீனேஜ்லயே லுக்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நாட் ஃபார் ஃபேஷன், நாட் ஷோ ஆஃப், ஜஸ்ட் கிளீன், ஸ்மார்ட், நீன். சரியான ஹேர் கட், நறுமணம், நீட்லி வாஷ்டு க்ளோத்ஸ், சிம்பிள் அண்ட் நீட் கலர் டோன்ஸ், போஸ்டர் ஸ்ட்ரைட், ஐ கான்டாக்ட், ஸ்லோ காம் வாக். ஏன் இதெல்லாம் முக்கியம் தெரியுமா? ஏன்னா இந்த உலகம் கவரை பார்த்து தான் புக்கை ஜட்ஜ் பண்ணும், பிறகுதான் கண்டென்ட்டையே பார்க்கும். ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் உங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிட்ட கனெக்ட் பண்ணிவிடும். ரூல் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஷிப்பை குறை, நெட்வொர்க்கை அதிகப்படுத்து. இந்த வயதுல அதிகமான மக்களுக்கு பெருசா ஃபெயிலியர் கொடுக்கறது என்ன தெரியுமா? ராங் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் சொல்ற ரகசியம், ஃப்ரெண்ட்ஸ் 2 இல்ல 3 பேர் போதும். நெட்வொர்க் 100 பேர் இருக்கணும். நண்பர்கள் நம்மோட எமோஷனை ஷேர் பண்றவங்க. நெட்வொர்க் நம்ம ஃபியூச்சரை பில்ட் பண்றவங்க. டிஃப்ரென்ஸ் தனியா புரிஞ்சிக்கணும். நண்பன் ஈக்குவல் உணர்ச்சி, நெட்வொர்க் ஈக்குவல் வளர்ச்சி. கண்டிப்பா தேவைப்படுறவங்க உங்க சீனியர், ஒரு நல்ல மென்டர், ஒரு சக்சஸ்ஃபுல் கசின், ஒரு பிஸ்னஸ்மேன் ஆனா அங்கிள், ஒரு காலேஜ் டாப்பர், ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். இந்த நெட்வொர்க் தான் உங்களுக்கு ஜாப் வாய்ப், பிஸ்னஸ் ஐடியா, ஸ்கில் எக்ஸ்போஷர், லைஃப் கைடன்ஸை கொடுக்கும். டீனேஜ்லேயே நெட்வொர்க் பில்ட் பண்ணுறவங்க 25 வயதுலேயே சக்ஸஸோடு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரூல் நம்பர் 4. டீனேஜ் காதல் ஈக்குவல் ஃபியூச்சரை சாப்பிடும் பூச்சி. நெருப்பாக இருக்கும் காலம், ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வயது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பர்சன் வந்தால் மைண்டு முழுக்க கவனம் அந்த பக்கம் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ காதல் வேண்டாம், பிறகு காதல் பார்த்துக்கலாம். ஏன்னா டீனேஜ் லவ், டைம் வேஸ்ட், ஃபோன் அடிக்ஷன், கம்பேரிசன், இன்செக்யூரிட்டி, ஓவர் திங்கிங், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்டடி ட்ராப், லைஃப் டிஸ்ட்ராக்ஷன், லாஸ். 20 முதல் 25 வயதில் ஸ்டேபிள் ஆகிட்டா
நீங்க சூஸ் பண்ற ரிலேஷன்ஷிப் தான் உங்க என்டையர் லைஃபையும் சேஞ்ச் பண்ணும். பட் டீனேஜ்ல அது உங்களை growth ட்ராக்ல இருந்து தள்ளி விட்டுணும். இப்போ நான் சொல்றது கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல தேங்க்யூ சொல்வீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். லவ் வில் ஃபைண்ட் யூ லேட்டர். ரூல் நம்பர் 5, மணியை சேமிக்காதே, மல்டிப்ளை பண்ணு. டீனேஜ்லேயே பெரிய தவறு என்ன தெரியுமா? சேமிக்கணும் சேமிக்கணும்னு பணத்தை பெட்டியில வைக்கணும்னு நினைக்கிறது தான். ஆனா நான் சொல்றது வேற. தயவு செய்து சேமிக்காதீங்க, முதலீடு செய்யுங்க. உங்க டீனேஜ் இயர்னிங்ஸ்ல இருந்து 40% கணக்குக்காக வைங்க, 40% ஸ்கில் லேர்னிங்காக, 10% எமர்ஜென்சி, 10% ட்ரீட் ஆர் ஃபன்னுக்காக. இதுதான் ஸ்மார்ட் மணி ரூல். பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டீனேஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ், கோர்ஸ், ஸ்கில்ஸ், கேமராஸ் அல்லது டூல்ஸ், லேப்டாப் அப்கிரேட்ஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், ஜிம், ஹெல்த், கம்யூனிகேஷன் கிளாஸஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 10 மடங்கு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. மணியை அன்எஜுகேட்டடாக வைத்திருந்தா அது அழியும். மணியை நாலேஜபிளாக பயன்படுத்தினா அது மல்டிப்ளை ஆகும். மணி உங்கள் கையில் இருந்தால் அது கெடும். மணி உங்கள் பிரெயினில் இருந்தால் அது பெருகும். அடுத்து ரூல் நம்பர் 6, the 5 skills that make you unstoppable. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி, காம்படிஷன், மார்க்கெட் சேஞ்சஸ். இந்த எல்லாம் சேர்ந்து லோ ஸ்கில் ஜாப்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஆனால் ஸ்கில்ஸ் உள்ளவர்களோ வருஷத்துக்கு 10 லட்சம் வரை ஆன்லைன்லேயே சம்பாதிக்கலாம். லேர்ன் தீஸ் 5 skills. கம்யூனிகேஷன், பேசும் திறனை வளர்த்துக்கோங்க. மொழி ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்கோங்க. ஸ்டேஜ் ஃபியரை ரிமூவ் பண்ணிடுங்க. கிளியர் டோனில் பேசுங்க. அடுத்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். காலேஜில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஜாபுக்கு ரெக்கவர்டு, பிஸ்னஸுக்கும் பவர்ஃபுல். இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட், சர்வீஸ் ப்ரொமோஷன், ஆட்ஸ், லீட்ஸ், ஃப்ரீலான்ஸ் இன்கம்னு அதிகமான இன்கம் சம்பாதிக்கலாம். வீடியோ எடிட்டிங், யூடியூப், ரீல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு டிமாண்ட் அதிகம். இப்போ டீனேஜர்ஸ் மாதம் 8000 முதல் 30,000 வரை ஈஸியாக சம்பாதிக்கலாம். சேல்ஸ் சைக்காலஜி, ஆஃபீஸர், பிச், கஸ்டமர் மைண்ட், நெகோட்டேஷன்னு இந்த 5 skills கம்பைன் ஆகிட்டா நீங்கள் ஒரு அன்ஸ்டாப்பபிள் வெர்ஷன் ஆகிடுவீங்க. ரூல் நம்பர் 7, மைண்டு கையை பிடிச்சிட்டா லைஃப் கையை பிடிக்கணும். அல்டிமேட் ரூல். உங்கள் மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நீங்களா அல்லது மொபைலா? இந்த பதில் தான் உங்கள் லைஃப் குவாலிட்டியை டிசைட் பண்ணும். மைண்ட் கண்ட்ரோல் டிப்ஸ். காலை 5:30 முதல் 6க்குள்ளே எழுந்துருங்க. காலை எழுந்ததும் ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு ஃபோனை பார்க்காதீங்க. 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. கோல்டு ஷவர், குளிர்ந்த நீரில் குளிங்க. ஜர்னல் ரைட்டிங் பண்ணுங்க. கோல்லலாம் லிஸ்ட் எடுங்க. நெகட்டிவ் மக்கள்கிட்ட இருந்து தூரமாக இருங்க. பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. 1 மணி நேரம் ஸ்கில் லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு புக்கை படிங்க. மைண்ட் கண்ட்ரோல் ஈக்குவல் எனர்ஜி கண்ட்ரோல் ஈக்குவல் ஃபியூச்சர் கண்ட்ரோல். டீனேஜ்லேயே இந்த ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 40 வருடம் நிம்மதி கேரண்டி. இந்த 7 விதிகளை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஃபர்ட் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், டிசிப்ளின் வேணும். பட் நீங்கள் இதை கேட்கும் வரை வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல. உங்கள் வாழ்க்கையின் அசல்ரேஷன் பட்டன் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த நாள், இந்த நிமிஷம் உங்கள் மில்லினரி ஜேர்னியின் முதல் நாள். ஸ்டார்ட் நவ், ஒர்க் டெய்லி, க்ரோ அன்ஸ்டாப்பபிள். உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான். நான் உங்களோட பயணத்தில் தொடருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோட பார்க்கலாம். நன்றி.